டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்தனையாக உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். இது பாரதியாரின் பாடல் வரியை நான் தலைப்பாக உங்கள் முன் வைக்கின்றேன். பாரதியார் பாடல் இருந்த வரி, அதாவது உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். அதாவது நமது உள்ளத்தில் ஊறி கிடப்பதே நமது பேச்சில் வெளிவரும் என்பதை விளக்க விருப்பம். பாரதியார் அதை வச்சுதான் சொல்லிக்க, உங்களோட எண்ணத்தில் என்ன இருக்கோ, நீங்க இதை நினைச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வாயால வரப்போ, உங்களை சொல்லால செயலால வரப்போகுது. அதைத்தான் பாரதியும் சொல்லியிருக்கார். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். நல்லெண்ணம் உங்களோட உள்ளத்தில் இருந்தால் நல்ல எண்ணம் தான் வெளியீட்டிலையும் வெளிவரும் என்றதை தான் அவர் சொல்லியிருக்கார். ஆக என்னை பற்றி நீங்களும் உங்களை பற்றி நானும் அறிந்து கொள்ள உதவும் ஊடகம் அவரவர் வெளியீடுகள். நீங்கள் வெளியிடுறதையும் என்ன கவரணும், நான் வெளியிடுறது உங்களை கவரணும். அப்படி இல்லாமல் எங்களுக்கு ஒரு விருப்பம் வேறு, ஒரு ஈர்ப்பு சக்தி. உள்ளத்தில் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் வெளிப்படுத்தீங்க, என்ன உள்ளத்தில் என்ன இருக்கோ அதுதான் நானும் வெளிப்படுத்தேன். உள பொருந்தி என்பது ரெண்டு பேருக்கும் விருப்பக்கூடியது. பேசி இருக்கிறோம் வேண்டாம், ஒளிப்பதிக்கிறோம் வேண்டாம், உள்ள பொருந்து ஏற்படுது. ஆகவே பேச்சு என்று சொல்லும்போது, அதாவது கண்ட காட்சிகளை படித்த தகவலை பகிர்தல் மேலோட்டமான பேச்சு. தனது வலிகளை பாதிப்புகளை பகிரும்போது வெளிப்படும் எண்ணங்கள் உள்ளத்தில் ஆழமாக பயந்தவையாக இருக்கும். அது பேச்சு. எழுத்து உங்களோட உள்ளத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தும். பேச்சு எழுத்து நூலாக நடத்தை கூட அப்படித்தான் வெளிப்படுத்தும். நடத்தையின் செயற்பாடுனா தனி அல்ல குழு செயற்பாட்டில் அவர நடத்தை கோலங்களை வைத்தும் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருப்பதை கண்டுபிடிக்கலாம். ஆக நாம் ஏன் சொல்றோம் என்று சொன்னால், ஏன் இந்த பேச்சு எடுக்கிறோம் என்றால் உள்ளத்தில் இருக்கிறது தான் வெளியில வரும்னா, நாங்கள் உள்ளத்தில் நல்லதை பேணுங்கோ என்று சொல்றதுக்காக இந்த விஷயங்களை அலசுவோம். நல்லதை பேணுங்கள், நல்லதை படியுங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்லபடி வாழ திட்டமிடுங்கள். அது அன்றாடம் உங்களோட செயற்பாட்டில் வெளியீடுகளாக காட்டும். மூளையில் மேற்பரப்பை நாங்கள் சொல்கிறோம், இந்த அது உணர்வு மனம். மூளையின் உட்பரப்பை ஆழ்மனம் என்று வச்சுக்கொள்வோம். அது ஆழமாக பதிகிற மனம் நரம்பு முடிச்சுகள் நரம்புகள் இருக்கும், அப்படியே எங்களுக்கு பதிஞ்சிருக்கும். அப்படியே எங்களோட உணர்வு நரம்புகளில் வெளிப்படுத்த ஊட்டம் தரும், ஊக்கம் அடைக்கும். இதை மனதில் ஆழமாக பயஞ்சு வச்சுக்கோ, அதுதான் வெளிப்படுத்த போகும். ஆகவே நீங்கள் நல்லதை படையும் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருப்பது தான் எழுத்து, பேச்சு, நடத்த, செயற்பாடு ஆகியவற்றில் வெளிப்படுகிறது. ஆகவே இதனை வைத்து தான் எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாயோன்னு ஒரு சிந்தனை சொல்லுவார். எல்லா பேச்சுகளையும் பெறும். நீ எதை நினைக்கோ அதுவாக மாறி விடுகிறாய். அதாவது நான் சொன்ன அடிப்படையில், அதாவது மேல்மனத்தில் சிந்திக்கிறோம், ஆழ்மனத்தில் பதிய வைக்கிறோம். ஆழ்மனம் மூளை உட்பரப்பில் நரம்பு முடிச்சுகளாக உள்ளது நாங்கள் சொல்கிறோம் வச்சுக்கோம். அந்த நரம்பு முடிச்சுகள் உடலில் உள்ள எல்லா நரம்புகளுக்கும் செய்தியை பரப்பும். அப்போ என்ன போட்டி வந்தேன் நானும் பங்கு பெற்றோம், அல்லது பாட சொல்லி கேட்குறாங்களே நானும் பாட சொல்லுவோம், அல்லது என்ன சமூக சேவை செய்யறாங்க நானும் பங்களிச்ச பேரும். உங்களோட உள்ளத்தில் என்ன ஊறி இருக்கோ அது உங்களையே அறியாமல் உங்களோட ஆழ்மனம் தூண்டும். நீங்கள் இதில் போட்டியில் பங்கு பாரு, இதில் நல்ல மனுஷரோட கூட்டு சேரு, நான் இவன் படித்தாக்கள் போல கிடக்கு, கையக்குழி பழகு என்கிற ஆழ்மனம் உங்களை தூண்ட வைக்கும். அதனால் நாங்கள் நல்ல உறவுகளை பேண விடுறோம், நல்ல வாய்ப்புகளை கைப்பற்ற முனைகிறோம். ஏன் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்குது. அப்போ ஆழ்மனம் என்ன சொல்லும், இந்த இடத்துல நீ உன்ற திறமையை காட்டு என்ற மாதிரி ஆழ்மனம் தூண்டும். அப்போ நாங்கள் என்ன அந்த இடத்துல எங்களை திறமையை அரங்கேற்றி வெற்றி பெற பார்க்கிறோம். ஆகவே நல்ல உள்ளங்களை கொள்ளையடிப்பதற்கும் நல்ல வாய்ப்புகளை அள்ளிக்கொள்வதற்கும் நல்லபடி எமது முன்னேற்றத்தை அமைத்து கொள்ளவும் நாங்கள் நல்லதை நினைத்து நல்லதை எண்ணி நல்லதை செயற்படுவதற்காக தினமும் நீங்கள் வீடியோ காட்சி மாதிரியோ படக்காட்சி மாதிரியோ அல்லது நீங்களே ஆடி பாடி நினைச்சு கொள்வதால் ஆழ்மனத்தில் பதிய வச்சு உங்களோட வாழ்க்கையில் நல்லதை வெளிப்படுத்தலாம் என்று கூறி விடைபெறுகிறது. நன்றி.